என் அன்பு தங்கங்களே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு கடவுள வேண்டிக்கிறேன். இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்து நான் பார்த்தேங்க. அது யூடியூப்லேயும் நிறையா அந்த இன்சிடென்ட் போயிட்டு இருந்தது. அந்த இன்சிடென்ட்டை பற்றி நிறைய நியூஸ் போயிட்டு இருந்தது. நான் டிவி நியூஸ்லேயும் நான் பார்த்தேன். அதை வந்துட்டு ஒரு பெண்ணாக இருந்து எனக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப மனம் வருத்தங்க. ஏன்னா ஒரு பெண் இப்படியெல்லாம் இருப்பாங்களா? இந்த மாதிரி பெண்கள்னால தான் ஒரு நல்ல குணமுள்ள பெண்களும் ஒரு நல்ல மனசுள்ள பெண்களும் பாதிக்கப்படுறாங்க இல்லைங்களா? ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பெங்களூர் பெங்களூரில் வந்துட்டு ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற அதுல் சுஜன்ஸ் அவருனுடைய ஸ்டோரி தான். அவர் வந்துட்டு இப்போ இல்லை, அவர் இறந்துட்டார். ஸோ அவர் இறக்கிறதுக்கான காரணம் என்ன? அவர் வந்துட்டு ஒரு 24 பக்க கடிதத்தையும் 81 நிமிட வீடியோவையும் வெளியிட்டுட்டு சூசைட் பண்ணிட்டு இறந்திருக்காரு. ஸோ அதுக்கான காரணம் வந்துட்டு அவங்க ஒய்ஃபை அவங்க அம்மா, ஒய்ஃபோட அம்மான்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக நடந்தது என்னென்னுங்கன்னா, 2019 வந்துட்டு இந்த அதுல் சுஜன் இவர் வந்துட்டு பெங்களூரில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்க ஒரு கான்பூர் அந்த இதை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்க பேர் வந்துட்டு நிகிதா. ஓகேங்களா? ஸோ 2019 கல்யாணமாகி 2019 கல்யாணம் ஆகி 2020 வரைக்கும் ஒரு நல்ல ஸ்மூத்தாக போயிட்டு இருந்த லைஃபு. ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அதுக்கு ஒரு வருஷத்தில் வந்துட்டு சகஜமாக ஒரு கணவன் மனைவிக்குள்ளே நடக்கக்கூடிய சில சண்டைகள் அதெல்லாம் இருந்திருக்கு. ஸோ 2020 கொரோனா ஸ்டார்ட் ஆனதில் என்ன ஆகிருக்கு, அதில் எல்லோரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ இவங்களும் ஹோமில் இருந்துக்கிட்டு இந்த கொரியன் சீரீஸ் பார்க்குறது, அந்த சீரீஸ் இந்த சீரீஸை ஃபிலிம் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு பிஸியாக இருந்ததுனால வீட்டு வேலைகள்லாம் செய்யாமல் இந்த அம்மா ரொம்ப மேனாமேனிக்கு மாதிரி இருந்திருக்கிறாங்க. இந்த அத்துல் தான் வந்துட்டு குழந்தையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் செஞ்சுட்டு இவங்களையும் நல்லபடியாக பார்த்துட்டு இருக்காரு. அந்த டைமில் வந்துட்டு இந்த அம்மாவுக்கு கொரோனா வந்துடுது. அந்த கொரோனா வந்த டைமில் வந்துட்டு எல்லா மெடிக்கல் ஷாப்பும் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா? அதுக்கான டேப்லெட் எல்லாம் தேடி எங்கெங்கேயும் அலைஞ்சு போயிட்டு மனைவிக்காக இவர் வாங்கிட்டு வந்துட்டு கொடுத்துருக்காரு. அதை கூட அந்த அம்மா சாப்பிடாம இந்த மாதிரிலாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படி இப்படின்னு அடம் பண்ணிட்டு இருந்திருக்குது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த அம்மா வந்துட்டு அதுல் சுஜன் அவருடைய ஃபேமிலியில் வந்துட்டு மெம்பர்ஸ் வந்தாங்கன்னா, அவங்க அம்மா அப்பா வந்தாங்கன்னா மதிக்கிறது கிடையாது. அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகாமல் ரொம்ப வந்துட்டு ஒதுக்கி அவர் இது பண்ணிட்டு அவங்களுடைய ரிலேஷனையும் ஒதுக்கி வச்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய பேரண்ட் அதுல் சுஜனோட பேரண்ட்டை ஒதுக்கி வச்சிடுறது, அவங்களுடைய ஃபங்க்ஷனில் எதுவும் கலந்துக்கிறதில்ல. பட் ஆனால் இந்த அம்மாவோட வீட்டு சைடு எதனா ஃபங்க்ஷன்னா நிறைய துணி எடுக்கிறது, நல்லா ஷாப்பிங் பண்ணுறது, நல்ல காசு இவர்கிட்ட இருந்து வாங்கி செலவு பண்ணுறது, அவங்களுடைய ரிலேஷனுக்கெல்லாம் நிறைய கிஃப்ட்டு இது பண்ணுறது, அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு, ஒரு மனக்கசப்பு வந்து ஒரு சண்டையில் இவங்க 2 பேருக்கும் வாக்குவாதம் முற்றி போய் அந்த அம்மா வந்துட்டு குழந்தைய தூக்கிட்டு அவங்க ஊருக்கே போயிடுறாங்க. அப்போ வந்துட்டு ஒரு 8 மாதம் அளவில் வந்துட்டு இவரும் சரி ஓகே, எத்தனையோ முறை இவர் கூப்பிட்டுருக்காரு போல இருக்கு, ஓகே நான் பண்ண தப்பாக இருக்கட்டும், நம்மளுமே அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம் வா அப்படின்னு சொல்லியெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் இந்த அம்மா வந்துட்டு ஒத்துழைக்கல. சரி ஓகே, இது வந்துட்டு சரிப்பட்டு வராது, இது வந்து லாங் டைமாக அவங்க அங்கேயே இருக்காங்க, என்ன பையனையும் பார்க்க முடியல, சரி ஓகே இப்போ வந்துட்டு நம்ம டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு நம்மளை வேலையை பார்த்துக்கலாம், அதுக்கடுத்து நம்ம இதை நகர்ந்து நம்ம போயிடணும், இதுலேயே வந்துட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு ஜாப்லேயே வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணதில் வந்துட்டு இந்த அம்மா ஜீவனாம்சமாக 1 கோடி கேட்டிருக்காங்க முதல்ல. ஓகேங்களா? அப்புறம் மாதம் 40,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவரும் வந்துட்டு 40,000 ரூபாய் கொடுத்து இது பண்ணிடுறாரு. மாதம் கொடுத்துக்கிட்டே வராரு. அப்புறம் இந்த 1 கோடி ரூபான்றது ஒரு கட்டத்தில் ஜீவனாம்சமாக 3 கோடியாக மாறுது. இது வந்துட்டு எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிகிதாவோட அம்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நீ வந்துட்டு நிகிதாவோட அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, நீ 3 கோடி வாங்கு, 1 கோடி பத்தாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க பிளான் பண்ணியிருக்கிறது 10 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணதுனால, இது பத்தாது நீ அதிகமாக கேளு அப்படின்னு சொன்னதுனால இவங்க அதிகமாக கேட்டிருக்காங்க இவர்கிட்ட. இல்லை அது மாதிரி என்னால் எப்படி நம்ம கொடுக்கறது அப்படின்னு சொல்லி இவர் யோசிக்கிற பட்சத்தில் டிவோர்ஸ் கேஸ் வந்துட்டு ஓகே 2 பேரும் பரஸ்பரமாக பிரிஞ்சிருங்க, இவர் வந்துட்டு உங்களுக்கு ஜீவனாம்சமாக கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு கொடுத்துட்டே வந்திருக்காருங்க. இவர் இல்லைன்னு சொல்லாமல் அமௌண்ட் வந்துட்டு கொடுத்துட்டே வந்திருக்காரு. மாதம் 40,000 அது மாதிரி கொடுத்துட்டு இந்த அமௌண்ட்டுக்கு வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட்டு கேட்குறாங்களே, கடைசியாக 1 கோடியிலேருந்து 3 கோடி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பார் போல இருக்கு. 3 கோடி கொடுக்க முடியாது, 1 கோடி தானே நீங்கள் கேட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் இவர் மேலே வந்துட்டு எக்ஸஸாக வழக்கு போடுறது.
அதாவது அவங்க அப்பாவோட அந்த 2020 தான் அவங்க அப்பா வந்து சுகர் அண்ட் ஹார்ட் அட்டாக்னால இறந்துடுறாரு. யாரு? நிக்கிதாவோட அவங்க அப்பா. பட் இந்த சுஜன் தான் வந்துட்டு இதுக்கு காரணம். அதுல் சுஜன் தான் காரணம். எங்கள் அப்பா இறந்ததுக்கு காரணம். இவங்க வரதட்சணையாக 10 லட்சம் ரூபாய் எங்களை கேட்டதுனால தான் எங்கள் அப்பா மனம் உளைச்சல் அடைந்து எங்கள் அப்பா சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படி இப்படின்னு எங்கள் அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தா ரிப்போர்ட்டில் வந்து சுகர் அண்ட் ஹார்ட் அட்டாக்னால தான் வந்துட்டு ரொம்ப நாளாக அவதிப்பட்டு அந்த 2022 இறந்துருக்காரு அவர். நிக்கிதாவோட அவங்க அப்பா வந்துட்டு இறந்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகிட்டு இருக்கு, இவர் பையனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை நீ 30 லட்ச ரூபாய் கொடுத்தா தான் நான் பையனை வந்துட்டு உனக்கு காமிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பெத்த தாயே வந்துட்டு பெத்த பையனை கடத்தி வச்சுக்கிட்டு நீ 30 லட்ச ரூபாய் கொடுத்தா தான் நான் வந்துட்டு பையனை உனக்கு காமிப்பேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இது மாதிரி இவர் மேலே வந்து எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்து இவர் வந்து இதாக ப்ரூஃப் நல்லவருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ வந்துட்டு ரீதா கிருஷ் அவங்க பேர், ஜட்ஜு பேர் வந்து ஒரு நிமிஷங்க. அந்த கோர்ட்டில் வந்துட்டு அந்த கேஸ் போயிட்டுருக்கும்போது ரீதா கௌசிக் அவங்க வந்துட்டு ஜட்ஜாக இருக்காங்க. ஸோ அவங்க முன்னாடி வந்துட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அதுல் சுஜன் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி பொய் கேஸ் போடுறதுனால எத்தனையோ பெண்கள் பொய் கேஸ் ஆண்கள் மேலே போடுறீங்க, அது மாதிரி பொய் கேஸ் போட்டதுனால எத்தனை ஆண்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அந்த நிக்கிதா கிட்ட. அதுக்கு அந்த நிக்கிதா சொல்லியிருக்க, இது மாதிரி எல்லாரும் சாகுறாங்களே நீ ஏன் சாகலை அப்படின்ற மாதிரி பேசியிருக்கு. அப்போ வந்துட்டு அவங்க பேசுனதை கேட்டுட்டு அந்த ரீதா கௌஷிக்ன்ற அவங்க ஜட்ஜு வந்துட்டு சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுங்கள், நான் இவர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு பேசும்போது அந்த அதுல் சுஜன் அவர்கிட்ட வந்துட்டு இந்த ரீதா கௌஷிக் அவங்க கேட்டிருக்காங்க, நீங்கள் 5 லட்ச ரூபாய் கொடுங்க, உங்களுடைய பிரச்சனையை வந்துட்டு நான் சுமூகமாக முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டுட்டு வந்த உடனே தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 24 பக்க ஒரு கடிதத்தை எழுதிட்டு 81 நிமிட வீடியோ போட்டுட்டு அதில் வந்து சொல்லியிருக்காரு, இது மாதிரி என்னுடைய சாவுக்கு காரணம் வந்துட்டு மெயினாக ரீதா கௌஷிக் அவங்க தான். இப்போ வந்துட்டு சட்டமே வந்துட்டு உண்மையானவங்களுக்கு புறம்பாக இருக்குது, அதாவது எதிராக இருக்குது. அவங்களே வந்துட்டு இது மாதிரியெல்லாம் அமௌண்ட்டு கேட்டு ஒரு பிரச்சனையை வந்துட்டு முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நியாயத்து பக்கம் நிற்க மாட்டேன்றாங்க, அநியாயத்து பக்கம் தான் நிற்கிறாங்க. சில ஜட்ஜஸ் சொல்கிறாங்க, அவருடைய லைஃப்பில் நடந்தது. சில ஜட்ஜஸ் வந்துட்டு ஸோ இது மாதிரியெல்லாம் இருக்காங்க, என்னுடைய தற்கொலைக்கு தூண்டினதுக்கான முக்கிய காரணம் இவங்களும் ஒருத்தவங்க தான் சொல்லிட்டு அந்த லெட்டரில் எழுதிட்டு அந்த நிக்கிதாவோட அம்மா அவங்க பிரதர் உங்கள் 3 பேர் பேரையும் லெட்டர் எழுதியிருக்காரு, இவங்க தான் என்னுடைய தற்கொலைக்கு வந்துட்டு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அந்த 24 பக்க கடிதம் 81 நிமிஷம் வீடியோ வந்துட்டு டொனால்ட் ட்ரம்ப்பு அண்டு எலான் மஸ்க் இவருக்கெல்லாம் வந்துட்டு ட்விட்டரில் போஸ்ட் போட்டு விட்டுட்டு இவங்களுடைய வாட்ஸ்அப் என்ஜிஓ குரூப்பில் வந்துட்டு இதை போஸ்ட் போட்டுட்டு அவங்களுடைய பிரதருக்கும் இதனுடைய ஒரு போஸ்ட் போட்டு விட்டுட்டு நைட்டு 1 மணிக்கு அனுப்பிச்சிட்டு அவர் இறந்துடுறாரு போல இருக்குங்க, சூசைட் பண்ணிக்கிட்டார். ஸோ சூசைட் பண்ணிக்கிட்டதில் அந்த என்ஜிஓ குரூப்பில் இருக்க ஒரு பர்சன் வந்துட்டு அந்த இதை பார்த்துட்டு நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணவும் அப்புறம் அவங்களுடைய பேரண்ட்டு போலீஸ் எல்லாம் போகும்போது அவர் இறந்துட்டுருக்காருங்க. ஆக்சுவலாக இவர் வந்து என்ன அந்த லெட்டரில் எழுதியிருக்காருன்னா, நான் இறந்ததுக்கப்புறம் என்னுடைய மனைவி நிக்கிதா வந்து என்னுடைய பாடியை தொடக்கூடாது, பார்க்கக்கூடாது, என்னுடைய பையனை வந்துட்டு என்னுடைய பெற்றோர்கள் வளர்ப்பின் கீழ் தான் வளரணும் என்னுடைய பையன். அப்புறம் வந்துட்டு இந்த கேஸை வந்துட்டு உத்தரப்பிரதேஷ் கான்பூரில் இருந்து பெங்களூருக்கு மாற்றணும், என்னுடைய பேரண்ட் வந்து அலைய மாட்டாங்க, இதுக்கு என்னுடைய சாவுக்கு வந்துட்டு நீதி கிடைச்சிச்சின்னா என்னுடைய அஸ்தியை கங்கையில் கரைச்சிடுங்க, அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்க சாக்கடையில் கொட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த லெட்டரில் எழுதிட்டு என்னுடைய சாவுக்கான காரணம் வந்து இவங்க 3 பேர் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு இறந்துடுறாங்க. இந்த நியூஸ் வந்துட்டு பெங்களூரை ஒரு கலக்கிடுச்சுங்க. இப்போ தமிழ்நாட்டில் அந்த நியூஸ் வந்துட்டு போடாத யூடியூப் சேனலே இல்லை. எனக்கு என்ன வருத்தம்னா, பார்த்த உடனே ஒரு பெண்ணை பற்றி பேசுகிறதுக்கே எனக்கு நான் கூசுதுங்க. இந்த இதில் தான் நல்லதாங்கால் வாழ்ந்த பூமியில் தான் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு குடிகார கணவன் வந்துட்டு எவ்வளோதான் வந்துட்டு தொல்லை பண்ணினாலுமே, எவ்வளோ சித்திரவதை பண்ணினாலுமே தன் கணவன் தான் தனக்கு உயிருன்னு சொல்லி வாழ்ந்த பெண்களை பார்த்துருக்கோம்.
எவ்வளவு மாமியார் கொடுமைகள் இருந்திருந்தாலுமே அந்த பெண் தன் கணவனுக்காக எல்லாத்தையும் பொறுத்துட்டு குடும்பத்தை ஒரு முன்னிலையாக எடுத்து செல்றதும், ஒரு 20-25 வருட வாழ்க்கையில் 10 வருடம் வந்துட்டு ஒரு கணவன் மனைவிக்கான ஒரு இதே இல்லாமல் ஒரு 12 வருடம் கழித்து ஒரு கணவனுக்கான உடல் நலத்தை ஆரோக்கியத்திலையும் அவருடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய பெண்களும் நிறைய பேர் இருக்காங்க இந்த சொசைட்டியில். ஓகேங்களா? இப்போல்லாம் அடுத்த ஜென்ரேஷனில் எனக்கு என்னென்னா, அடுத்த ஜென்ரேஷனில் கல்யாணம்னு ஒன்று நடக்குமா ஆணுக்கும் பெண்ணுக்கும்? கல்யாணம் வரைக்கும் போகுமா இந்த அடுத்த ஜென்ரேஷனில்? கல்யாணம் வரைக்கும் போனாலுமே அவங்க ஒரு வாரம் நல்லா வாழ்வாங்களா, இல்லை ஒரு மாதம் நல்லா வாழ்வாங்களா அப்படின்ற தாட்டு வந்துருச்சுங்க எனக்கு இந்த நியூஸ் பார்த்துட்டு. நம்ம வந்துட்டு பெண்களுக்காக வந்துட்டு நம்ம எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோம் சரிங்களா? பெண்களை வந்துட்டு இப்படி சித்திரவதைப்படுத்துகிறாங்க, பெண்களுக்கு வந்துட்டு 30% இடஒதுக்கீடு வேணும், பெண்கள் வந்து பாவப்பட்டவங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு என்னென்னமோ நிறைய பேசுகிறோம். அப்படி இருக்கிற இந்த பூமியில் ஒரு ஆணுக்கான ஒரு நீதி கிடைக்காம இருக்குது. அவருடைய அந்த ரூமில் ஜஸ்டிஸ் இஸ் டியூன் போட்டு அந்த போஸ்டே போட்டிருக்காங்க. அவருடைய பேஜ் காமிக்கிறேன், அவருடைய ஃபோட்டோ காமிக்கிறேன் பாருங்கள். சாரிங்க, இது தாங்க அவர் அந்த அதுல் சுஜன். இப்போ அவர் உயிரோடு இல்லை. இப்போ இவங்களுடைய ஒய்ஃப் இந்த முகரக்கட்டை தாங்க, இந்த முகரக்கட்டைனால தான் அவர் இறந்துருக்காரு. இது அவங்க அம்மா பிசாசு, இது அவங்க அண்ணன். இப்போ இவங்க 3 பேரும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இவங்க 3 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இது அசஞ்சரில் தான் ஒர்க் பண்ணியிருக்கு இந்த நிகிதா முகரக்கட்டை. அந்த முகரக்கட்டை வந்து அசஞ்சரோட மெயின் ட்விட்டர் பக்கத்துலேயே வந்துட்டு எல்லா மக்களும் அந்த அதுல் சுஜன் ஜஸ்டிஸ் ஃபார் அதுல் சுஜன் போட்டு டேக் பண்ணதுனால அவங்க அக்கௌண்ட்டே வந்து லாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரும் தான் இதுன்னு சொல்லிட்டு அந்த ரித்தா கௌஷிக்கு அவங்க மேலே மெயின் கேஸு. அப்புறம் இவங்க 3 பேரும் யார், இந்த நிகிதாவோட அம்மா அவங்க பையன். ஸோ 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு என்னன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்கவுங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனையை அவங்களே சால்வ் பண்ணிக்க விட்டுட்டா பரவாயில்லைங்க. இதில் வந்துட்டு பையனோட அம்மாவும் பொண்ணோட அம்மாவும் உள்ள நுழைஞ்சு தனக்கு தெரிஞ்சது தனது வாழ்க்கையில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸும் உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பொண்ணோட லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த அவருடைய உயிரும் போச்சு. இப்போ வருமா? நம்ம சொல்கிறோம் ஒரு ஆணுக்கு வந்துட்டு ஒரு பெண்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி தரணும், அவங்க ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ பெண்களுக்கு தாங்க கற்றுக் கொடுக்கணும். பெண்களுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு குடும்பம் ரன் பண்ணுறது, குடும்பத்தை ரன் பண்ணுறது, குடும்பத்தில் உள்ள பீப்புளில் எப்படி வந்துட்டு சமாளிக்கணும். ரொம்ப முடியாத பட்சத்தில் வேணால் அம்மா அப்பா கிட்ட வந்துட்டு இது கேட்கலாம், ஆலோசனை கேட்கலாம். மிச்சப்படி ஒரு சின்ன அதை அவங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுணுங்க. இதில் யாருமே வந்துட்டு மூக்கம் நுழையக்கூடாது. 2வது, பையனோட அம்மாவாகட்டும் பொண்ணோட அம்மாவாகட்டும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்கவுங்க லைஃப்பை அவங்கவுங்க பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறணும். நம்ம போயிட்டு உள்ளே நுழையிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வந்து கிரியேட் ஆகுது. இதில் இவங்க அம்மா வந்துட்டு இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லி ஒரு நல்ல புத்திமதி சொல்லி அந்த பொண்ணை அவரோட வாழ வச்சுருந்தாங்கன்னா இப்போ அந்த ஒரு உயிர் போயிருக்குமா? அவங்க அம்மா சொன்ன அவங்க அம்மாவே ஒரு பணப்பையாக இருந்திருக்கும் போல இருக்கு. அதனால தான் அதனுடைய பொண்ணுக்கும் அதே புத்தி. சரி, அவங்க அம்மா தான் சொல்கிறாங்கன்னா அந்த பொண்ணுக்கு 1% கூட ஒரு நல்லது தெரியாதுங்களா? ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறா, எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்குறாளுங்க. அவளுங்களுக்கு தெரியாதா எப்படி நடந்துக்கணும்? ஒரு புத்தி இல்லையா? படித்தவங்க தான் படிக்கிறீங்களே, உங்களுக்கு அறிவில்லை. சொல்வார் புத்தியை கேட்டுட்டு இருக்கிறீங்களே, சுய புத்தியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பெண்கள், நான் வந்துட்டு எல்லா பெண்களையும் சொல்லலை, எல்லா ஜட்ஜையும் சொல்லலை. இப்போது அந்த ரித்தா கௌஷிக் அந்த அம்மா தான் மெயினே. அந்த அம்மாவிட்ட பேசினதுக்கு அப்புறமா தான் இவர் வந்துட்டு இந்த முடிவை எடுத்திருக்காரு. இப்போது அதே பெங்களூரில் ஒரு இன்சிடெண்ட், கணவன் மனைவிக்கான ஒரு டிவோர்ஸ் கேஸில் லலிதான்ற ஒரு ஜட்ஜ், அவங்கெல்லாம் வந்துட்டு தெய்வம். அந்த பொண்ணு வந்துட்டு 1,63,000 ரூபாய் வந்துட்டு மாதம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கா. ஒரு டிவோர்ஸ் கேஸில் ஒரு யூடியூப்பில் பார்த்தேன், அதை நான் சொல்கிறேன். ஒரு டிவோர்ஸ் கேஸில் வந்துட்டு கணவன் மனைவிக்கான டிவோர்ஸ் கேஸில் மனைவி வந்து கணவனிடம் 1,63,000 ரூபாய் மாதம் கொடுக்கணும்னு கேட்டிருக்கா. ஜீவன் அம்சம்மன் எவ்வளோ அமௌண்ட் கேட்டிருக்காங்க. பட் ஆனால் மாதத்துக்கு ஒரு பெண்ணுக்கு எதுக்குங்க இவ்வளோ செலவு? ஏங்க 1,63,000 ரூபாய் செலவு பண்ணுற அளவுக்கு இவனும் பெரிய இந்த பரம்பரையா?
சில்வர் ஸ்பூன் பான்வின் சில்வர் ஸ்பூன் பரம்பரையாங்க. அவங்க கூட இப்போ அவ்வளோ செலவு பண்ண மாட்டாங்க. கந்தல் துணியை கட்டிக்கிறாங்க. ஒரு ரூ. 50 புடவை, ஒரு ரூ. 100 ரூ. 150 புடவையே கட்டிக்கிறாங்க. அழகாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கிறாங்க. நீட்டாக இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் செலவு பண்ண மாட்டாங்க. இந்த தட்டுவாணி எனக்கு கோபமாக வருதுங்க. இந்த இன்சிடெண்ட்டு பார்த்ததுக்கப்புறம் 1,63,000 என்னங்க செலவு இருக்கும்? அதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க, ஜட்ஜி அம்மா உனக்கு 1,23,000 வேணும்னா நீயே போய் சம்பாரிச்சு இது பண்ணிக்க, அவர் நிலையில் கொடுக்க முடியாது அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு நீதிபதி, அப்படியும் ஒரு நீதிபதி இருக்காங்க, இப்படியும் ஒரு நீதிபதி இருக்காங்க. ஒரு நல்ல கணவனுக்கு ஒரு நல்ல மனைவி வைக்கிறதில்ல, ஒரு நல்ல மனைவிக்கு ஒரு நல்ல கணவன் வைக்கிறது இல்லை, ஒரு நல்ல கணவன் மனைவிக்கு வாழ்க்கையே நல்லா அமையறது இல்லைங்க. அதுதான் இப்போ போயிட்டு இருக்கிறது இல்லைங்களா? ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு ஒரு ஆண் பிசாசு, ஒரு ஆணுக்கு வந்துட்டு ஒரு பெண் பிசாசு தான் இப்போ வந்து அமையுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க பார்த்துக்கோங்க. அது வந்துட்டு கணவன் மனைவியாக இருக்கட்டும், இல்லை ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், தன்னுடைய குடும்பத்துக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கணும். உறவினர்கள்கிட்ட சொல்கிறதும், அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு இதில் நுழைக்கிறதும், அவங்க ஒரு சஜஷன் சொல்கிறதும், அவங்களும் வந்து குடும்பத்தை கெடுக்கணும்னு தாங்க பார்ப்பாங்க. நிறைய பேர் குடும்பம் நல்லா இருக்கணும்னு பார்க்க மாட்டாங்க. இங்கே பெத்த தாயே பிசாசாக வந்திருக்கு. ஒரு நல்ல புத்திமையை சொல்லி வளர்த்துருந்தா இன்றைக்கி ஒரு உயிர் போயிருக்காதுங்களே. இப்போ ஜஸ்டிஸ் ஃபார் அதுல் சுஜன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா, இந்த வீடியோவில் நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. பெண்களை பற்றி நான் பேசுகிறேன்னு நீங்கள் வந்துட்டு கோபப்படாதீங்க. எவ்வளோ பெண்கள் எப்படியோலாம் இந்த சமூகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. கணவனை இழந்து ஒரு பெண் வந்துட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த ஆணை நினச்சே வாழ்ந்துட்டுருக்காங்கங்க. ஒரு ஆண் வந்துட்டு ஒரு பெண்ணை இழந்து அந்த பெண்ணை நினச்சிட்டே கல்யாணம் பண்ண, லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் கூட பண்ணலைங்க, லவ் பண்ண பொண்ணை நினச்சி இன்றைக்கி ஒரு இளைஞன் வந்துட்டு கல்யாணம் பண்ணாமல் இருக்கார். நான்லாம் நிறைய பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேங்க. அப்பேற்பட்ட பூமியில் இப்படி பிசாசுங்கள்லாம் இருக்குன்றது நினச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மெயினாக எனக்கு ஆண்கள் கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் லைஃப்பில் இது மாதிரி ஏதாவது இருக்கா? உங்கள் லைஃப்பில் எதனா இன்சிடெண்ட் நடந்திருக்கா? பெண்களும் கமெண்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து பெண்கள் வந்து ஆண்களை மதிங்க, தொந்தரவு கொடுக்காதீங்க. அவங்களும் பீஸ்ஃபுல்லாக ஒரு லைஃப்பை ரன் பண்ணுறதுக்கு வழிவகுங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. எனக்கு இந்த வீடியோ போஸ்ட் போடுறதுல வருத்தம் தான்.